வணக்கம் அன்பர்களே, அஸ்ட்ரோசிரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ். தனுசு ராசி அன்பர்களே, குரு பகவானை ஆட்சி வீடாக கொண்ட இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, உங்களுடைய ராசிநாதன் லக்னநாதன் என்று சொல்லக்கூடிய குரு பகவான் 5ஆம் இடம் என்கின்ற பூர்வ புண்ணிய ஸ்தானம் பஞ்சமஸ்தானத்தில் இருப்பது அனைத்து விதத்திலும் மேன்மை தரக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு. 5ஆம் இடத்தில் அமர்ந்து கொண்டு தனது 9ஆம் பார்வையாக உங்க ராசியை பார்ப்பது அதைவிட சிறப்பு. அதாவது தன் வீட்டை தானே பார்த்து வலுப்பெறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக அமைகிறது. கூட இருக்கிறது உங்க ராசிநாதனோட கூட இருக்கிறது புதன் பகவான். அந்த புதனுங்கிறது 10க்குரியவன். அப்போ தொழில் ஸ்தானத்தின் அதிபதியோட உங்க ராசிநாதன் இருக்கிறதுனால இந்த மாதம் முழுவதும் தொழில் சார்ந்த விஷயங்கள், வேலை சார்ந்த விஷயத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய அத்தனை முயற்சிகளும் பலிதமாகும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. 2ஆம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் 3ஆம் இடத்துல போய் உட்கார்ந்திருக்கார். அப்போ 2க்குரியவன் தனக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துக்கு வருமானங்கள் பெருகக்கூடிய அமைப்பு. 2ஆம் அதிபதி ஆட்சி பலத்தோடு இருக்கிறதுனால தனம் சார்ந்த விஷயத்தில் திருப்திகரமாக இருக்கக்கூடிய அமைப்பு. ஆனா செவ்வாய் அங்கு சேர்ந்திருக்கார். அப்ப சனி செவ்வாய் இணைவு பெறும் போதே அங்க ஒரு எரிச்சல் ஊட்டக்கூடிய தன்மை, கொஞ்சம் கோபம், ஆக்ரோஷம் என்பது அதிகமாக வெளிப்படுத்தும். அப்போ கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்ளணும் அப்படிங்கிறது தான் அமைப்பு. அதே சமயத்தில் பணம் சார்ந்த விஷயத்தில், தனம் சார்ந்த விஷயத்தில், அதாவது பணம் கொடுக்கக்கூடிய விஷயம், இத மாதிரி பணம் கையாளுகின்ற விஷயத்துல கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையோட இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 3ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கும் போது நல்ல ஒரு தைரியத்தையும் வீரியத்தை கொடுக்கும். எதையும் சாதிக்கலாம், எதையும் செய்யலாம், விட்டதை பிடிக்கணும். இந்த மாதிரியான அத்தனை அம்சங்களும் நன்றாக இருக்கக்கூடிய அமைப்பு. 3ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கார். அப்போ அந்த சனி செவ்வாய் சேர்ந்தாலே அந்த இடத்தை ஏதாவது ஒரு ரீதியாக ஒரு நசுக்கக்கூடிய தன்மையை உருவாக்கும். அப்ப என்ன, பத்திரப்பதிவு சார்ந்த விஷயத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். டாக்குமெண்ட் பர்ஃபெக்டா இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வாங்கணும். ஏன்னா பத்திரப்பதிவு இல்லை யாருக்கு ஜாமீன் கொடுப்பது, இந்த மாதிரியான விஷயத்துல ரொம்ப கவனமாக இருக்கணுங்கிறதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். 4ஆம் இடத்தில் சூரியனும் சுக்கிரனும் இணைவு பெற்றிருக்கு. பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சூரியன் சுக்கிரனுங்கிறது உங்களுக்கு 11க்குரிய லாபாதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால சுகஸ்தானத்தை பெருக்கி கொள்ளக்கூடிய அத்தனை அம்சங்களும் சிறப்பா இருக்கு. அப்போ வண்டி வாகனத்துக்கு காரகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் அங்க உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார். அப்போ இந்த மாதம் நீங்கள் நினைத்த ஆசைப்பட்ட வண்டி வாகனங்களை வாங்குவதற்கு ஒரு ஏதுவான ஒரு மாதமாக தென்படுகிறது. சுக்கிரனுங்கிறது வீட்டுக்கு காரகன் அல்லவா. அப்போ வீடு கட்டி ஒரு பாதியில் நின்றவர்கள் அதை எடுத்து கட்டி முடிக்கக்கூடிய தன்மை, ஒரு சிலர் வீடு புண்ணியர்ஜனம் செய்யக்கூடிய தன்மை, ஒரு சிலர் கட்டின வீட்டை வாங்கக்கூடிய யோகம், இடத்தை வாங்கக்கூடிய தன்மை, பூமி வாங்கக்கூடிய தன்மை, அத்தனை யோகங்களும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு இருக்குன்னு சொல்லலாம். ஆனா கூட ராகு இருக்கிறதுனால, சர்ப்ப கிரகம் என்று சொல்லக்கூடிய ராகு இருக்கிறதுனால தாயினுடைய உடல்நலம் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படிங்கிறதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொண்டாலே போதும். 5ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார். உங்க ராசி அதிபதி 5ஆம் இடத்தில் இருக்கார். அதே சமயத்தில் இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில பாத்தீங்கன்னா, அதாவது இந்த ஏப்ரல் 23ஆம் தேதி என்று இந்த செவ்வாய் பகவான் எங்க போய் அமர்கிறார்னா 4ஆம் இடம் என்கின்ற சுகஸ்தானத்தில் போய் அமர்கிறார். அப்போ செவ்வாயினுடைய வீட்டுல குரு பகவானும் குருவினுடைய வீட்டுல செவ்வாயும் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த குரு செவ்வாய் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சொத்துக்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பாக இருக்கும். பூமி யோகம் ஏற்படுகிறது. குழந்தைகளினுடைய அனுகூலங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மை, குழந்தைகளினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்களும் அனுகூலம் மேன்மை தரக்கூடிய தன்மை, என்ன படிக்கணும்னு ஆசைப்படுறாங்களோ அந்த ஆசைகள் நிறைவேற்றக்கூடிய தன்மை. இந்த காலேஜ் தான் படிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான் பார்த்தீங்கன்னா, அந்த காலேஜ் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள், வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டில் போய் படிக்கக்கூடிய தன்மைகள், இதெல்லாமே சிறப்பா இருக்கு. குழந்தை பிறப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடைப்பட்டு கொண்டிருந்த இந்த தனுசு ராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த காலகட்டம் குழந்தை பிறப்பு என்பது சாத்தியமாக ஒன்று. நல்ல செய்திகள் உங்க குடும்பத்துக்கு வரக்கூடிய தன்மை இருக்கிறது. பூர்வீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், அதாவது அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, இந்த மாதிரி உறவுகள் இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் விடுதலை பெறக்கூடிய ஒரு
நல்ல மாதமாக அமைகிறது. 6ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் தனக்கு 11ஆம் இடத்தில் உச்ச பலத்தோடு இருக்கார். அப்போ 6க்குரியவன் வலிமையா இருக்கார். அப்போ நிச்சயமா வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். என்ன வேலை, படித்த படிப்புக்குண்டான அவர்களுடைய தகுதிக்கேற்ற வேலை என்பது நிச்சயமாக உண்டு. ஆனால் கடன் சார்ந்த விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனம், எச்சரிக்கையா இருக்கணும். தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேல கடன் போகக்கூடாதுங்கிறத ஆழமாக மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் குருவோடு சேர்ந்து உட்கார்ந்திருக்கார். அப்போ நன்று, சரிங்களா? காதல் சார்ந்த விஷயங்கள், காதல் திருமணம் சார்ந்த விஷயங்கள், இதெல்லாமே சிறப்பை ஏற்படுத்தக்கூடிய தன்மை. அந்த 7ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த புதன் பகவான் இந்த ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி என்று 4ஆம் இடமான சுகஸ்தானத்தில் வந்து அமர்ந்து நீசமாகி, நீச பங்கமாகி 10ஆம் இடத்தை பார்க்குது. அப்போ நிச்சயமா கணவன் மனைவி 2 பேர்ல யார் வேலைக்கு இல்லை அல்லது வேலை போகணும் என்கின்ற எண்ணங்கள் உறுதிப்பாட்டுடன் உங்களுக்கு நிச்சயமாக வேலை கிடைக்கும். அல்லது கணவன் மனைவி 2 பேரும் சேர்ந்து ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிக்கிறோம் என்கின்ற எண்ணங்கள் அதிகமாக வெளிப்படுத்தக்கூடிய தன்மைகள். ஏன்னா 10ஆம் இடத்தை அதாவது நீசபங்கமாக இருக்கின்ற அந்த புதன் பகவான் 10ஆம் இடத்தையே பார்க்கிறார். அப்போ 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும் அங்க வகையில் அங்க கேது உட்கார்ந்திருக்கார். அப்போ தொழில அபிவிருத்தி, கூட்டு தொழில் சார்ந்த விஷயங்கள், புதிய தொழிலை அமைக்க அல்லது விரிவுபடுத்துவது, இது எல்லாமே உங்களுக்கு உகந்ததாக தென்படுகிறது. அதே சமயத்தில் வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நெடுநாட்களாக பிரச்சனையை அனுபவித்துக் கொண்டிருந்தவர்கள் அதிலிருந்து வெளிவிடுவதற்கான வாய்ப்புகள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். பாக்கியஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்ப்பது உத்தமம். அப்போ அதாவது ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்க போகிறது. வெளிநாட்டு பாக்கியம், வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கணும் அல்லது எம்என்சி கம்பெனி, வெளிநாட்டு கம்பெனியில் வேலை பார்க்கணும் என்கின்ற எண்ணத்தில் இருந்தவர்களுக்கு நிச்சயமாக அந்த எண்ணங்கள் ஈடேறக்கூடிய தன்மை, வெளிநாட்டில் செட்டில் ஆகக்கூடிய தன்மை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு வாணிபங்கள், அதாவது ஏற்றுமதி இறக்குமதி, இம்போர்ட் எக்ஸ்போர்ட், இந்த மாதிரியான துறை சார்ந்த ஒப்பந்தங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், கடல் கடந்து செல்லக்கூடிய தன்மைகள், பெட்ரோலியம், இந்த மாதிரி பெட்ரோலியம், ஆயில், கேஸ், இந்த மாதிரியான கம்பெனியில் வேலை பார்ப்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய தன்மைகள். வேலை என்பது நிச்சயம். இதுவரைக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கல என்று சங்கடத்தோடு இருக்கின்றவர்கள், அல்லது வேலையில் அழுத்தம் பிரஷரோடு இருக்கிறவங்க, அல்லது தன்னுடைய மேலதிகாரிகள் நம்மளை புரிந்து கொள்ள முடியல, புரியவே மாட்டேங்கிறாங்க, ஸோ இந்த மாதிரியான எண்ண ஓட்டத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு மேலதிகாரிகளினுடைய நட்புணர்வு ஏற்படுத்தும். உங்களை புரிந்து கொள்வார்கள். அதற்கு தகுந்த மாதிரி ஒரு ரெகக்னைசேஷன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள். ஏன் சொல்றேன்னா, ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா, இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா பாக்யாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் உச்ச பலம் அடையக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதாவது இந்த மாதம் 13ஆம் தேதியில சூரியன் உச்ச பலத்தை அமைகிறார். அது யாரோட சேர்ந்திருக்கார்? ராசிநாதனோட சேர்ந்து இருக்க போகிறார். அப்போ அந்த 9ஆம் அதிபதியும் உங்கள் லக்னாதிபதியும் இணைகின்ற காரணத்தால நிச்சயமா தகப்பன் மூலியமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம். அரசு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள், தடைகள் அத்தனையும் நிவர்த்தியாகக்கூடிய தன்மை, அரசு சம்பந்தப்பட்ட ஒப்பந்தங்கள் உங்களுக்கு கையெழுத்தாகக்கூடிய ஒரு நல்ல மாதம். அதே சமயத்தில் அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த நிலை, அடுத்த ப்ரமோஷன், ஸோ இந்த மாதிரி அதிகாரத்துக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள், அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள், கௌரவங்கள் கிடைக்கக்கூடிய தன்மை, ஸோ அத்தனையும் சிறப்பாக இருக்கு. 10ஆம் அதிபதியான புதன் பகவானும் பார்த்தீங்கன்னா நீச பங்கத்தோட அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கிறார். சுக்கிரனும் பார்க்குது, சூரியனும் பார்க்குது. 9, 10ஆம் அதிபதிகள் இணைவு பெறக்கூடிய தன்மை. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கர்மாதிபதி யோகம். தொழிலில் ஒரு சிறப்பாக செய்து சமூக காரியங்களில் ஈடுபட்டு நட்பெயரை எடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் ஆக அமைகிறது இந்த தனுசு ராசி அன்பர்கள். அதுவும் குறிப்பாக அந்த சூரியன் பார்த்தீங்கன்னா தனது சப்தமும் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்க்குது. பாக்யாதிபதி உங்கள் ராசி அதிபதியோடு இணைந்து 11ஆம் இடமான லாபத்தை பார்ப்பது அனைத்து விதத்திலும் நன்மை. தொட்டது துலங்கும், எடுத்த காரியங்களில் ஜெயம். எதெல்லாம் நடக்கல அப்படின்னு வருத்தப்பட்டு கொண்டிருந்தீர்களோ அந்த வருத்தம் அத்தனையும் நீங்க போகிறது.
புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய, அதாவது சச்சஞ்சங்கள், அதாவது சமூக பணிகளில் ஒரு கௌரவ பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அத்தனையும் சிறப்பாக இருக்கிறது. அப்போது இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உற்சாகம் தரக்கூடிய, துள்ளி குதிக்க போகின்ற ஒரு, அதாவது நினைத்த காரியங்கள் அத்தனையும் ஈடேறக்கூடிய ஒரு நல்ல மாதம். என்ன தெய்வ வழிபாடு அப்படின்னா, உங்கள் ராசிநாதனுடைய, அதாவது ஒவ்வொரு வியாழக்கிழமை என்று குரு பகவான் தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு வந்தாலே உங்கள் எண்ணம், செயல், சிந்தனைகள் சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் ஒவ்வொரு அமாவாசை என்று உங்களுடைய குலதெய்வத்துக்கு சென்று வழிபடும் போது நிச்சயமாக முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது.